வயிற்றில் இருக்கும் போதே என் ஆண்டாளுக்கு வீரத்தை ஊட்டிய எங்கள் குடும்பத்தின் குலவிளக்கு, எங்கள் பாச தலைவி, எங்களது லட்சுமி பின்னாடி படு பொன்னாடைய போத்தி கௌரவிக்கிறோம். அடுத்து அன்பையும் பாசத்தையும் தந்து ஆண்டாளுக்கு எப்பொழுதும் உறுதுணையாயிருக்கும் ஆண்டாளின் அன்பு தோழி பாரதி அவர்களுக்கு அன்பான பொன்னாடையை போத்தி கௌரவிக்கிறோம். கைத்தட்டு அம்மாக்கு. அடுத்ததாக இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. அதான் ஆண்டாளின் தங்கை பவித்ராவுக்கு ஒரு பொன்னாடையை போத்துகிறோம். என்னம்மா எனக்கு மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீதான் எதுவும் பண்ணலையே. எதுவும் வரல அதனால சொல்ல கோச்சுக்காத. கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் குறையாத எங்கள் வீட்டு இளவரசி தமிழுக்கு இந்த பொன்னாடையை போத்துகிறேன். ஓகே, தேங்க்ஸ் மாமா. கடைசியாக இந்த விழாவின் நாயகி, கோட்டப்பட்டியில் பிறந்து டெல்லி கோட்டையில் கொடி நாட்டிய எங்கள் வீட்டு இளவரசி, நம் மண்ணில் பிறந்த மாணிக்கம், எனது மனைவி, எனது உயிர், எனது மூச்சு காற்று, எனது இதய துடிப்பு, என் உயிருக்குள் கலந்திருக்கும் என் உயிரான ஆண்டாளுக்கு இந்த பொன்னாடையை போத்தி கௌரவிக்கிறோம். என் வெற்றிக்கு காரணமான என்னை இந்த போட்டிக்கு தயார் செய்ய முக்கிய பங்கு வகித்த இந்த வீட்டின் உதவாக்கரை எங்கள் வீட்டு செல்ல பொறுக்கி அழகருக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகிறேன். கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. சரி மாமா, கேக் உருகிட போது, சீக்கிரம் கட் பண்ணலாம் வாங்க. கட் பண்ணலாம் என்ன ஒன்ன சேர்க்கிற? கட் பண்ணலாம் இல்ல, கட் பண்றோம். நானும் உங்க அக்கா மட்டும் தான் கட் பண்ணுவோம். யார் வேணா கட் பண்ணுங்க, ஆனா எனக்கு முதல்ல கேக்க கொடுங்க. கொடுத்துருவோம். நீங்க வாங்க வாங்க. ஊதுங்கோ, வெட்டுங்கோ. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டுடுவோம்ல. எனக்கு ராஜா காண்டா, எனக்கு ராஜா காண்டா வாழுற, எது ஊரில் இருந்தாலும் ஆளுங்க. எனக்கு ராஜா பார்த்தா வாழுற, எது ஊரில் இருந்தாலும் ஆளுங்க. நாலு பேரு மதிக்கும்படி நீ நாலு மூடிப்புட்டு அவங்க சொன்ன வழியில தான் நடக்கணும். நான் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, தப்பே பண்ணாம இன்னும் எத்தனை நாளைக்கு வர வர உங்க அம்மா என் கூட வாழ்வாங்கிற நம்பிக்கையை போக ஆரம்பிச்சிருச்சு தமிழ். அன்னைக்கு கூட பார்த்தல்ல, எனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்களா, என்னை நிம்மதியா தூங்க சொல்லி உன்னையும் என் கூட தூங்க வச்சாங்களா. கேட்டா அதெல்லாம் எனக்காக பண்ணலன்னு சண்டை போடுறாங்க.
அதை புரிஞ்சுக்கவே முடியல. உங்க 2 பேருக்குமே என்னை பத்தி தெரியும். என் உலகமே நீங்க 2 பேரும் தானே. உங்களுக்காக தானே நான் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்கேன். ஆனா இது எதுவுமே உங்க அம்மாவுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, புரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ண மாட்டேன்னு வெடிவா முடிவு பண்ணிட்டேன். இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள உங்க அம்மா மனசு மாறினா பாப்போம், இல்லைன்னா நான் விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் தமிழ்.